சாரதா விஜய் கிட்ட வருத்தப்படாதீங்க தம்பி. கூடிய சீக்கிரம் உங்களோட நல்ல மனசுக்கு காவேரிக்கு எல்லாமே ஞாபகம் வரும். பாருங்க, அவளுக்கு ஞாபகமே வராம கூட அவ குழந்தை கூட எவ்வளோ பாசமா நடந்துக்கிறா. அம்மு வருத்தப்பட்டான்னு சொல்லிட்டு கூடவே நின்று அவ கூடயே கேக் கட் பண்ணிக்கிட்டு இருக்கா பாருங்க. எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிடும். ஆமாத்த, நானும் அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி காவேரிக்கு முன்னாடியெல்லாம் நான் எப்படியெல்லாம் அவளை பார்த்துக்கிட்டனோ அது எல்லாத்தையுமே ஞாபகப்படுத்தணும்னா அதே மாதிரியே நான் அவகிட்ட மறுபடியுமே நடந்துக்கணும்னு நினைக்கிறேன். அவளை கூட்டிகிட்டு போன இடம் எல்லாத்துக்குமே அவளை கூட்டிகிட்டு போகணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. அவள் கூட நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆனால் என்ன, காவேரி தான் அதை புரிஞ்சுக்காம அப்பப்போ உங்கள் மேலே கோவப்படுறா. ஆனால் அதை பற்றி நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. சச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லாத. என்ன இருந்தாலும் அவளை பொறுத்த வரைக்கும் நான் வேற ஆள் தானே. அதனால தான் திடீர்னு வேற ஆள் ஒருத்தங்க இப்படி ரொம்பவே அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு பேசுகிறது அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. பரவாயில்ல, போக போக இது எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க சாரதா கூட ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கங்கா, இங்கே பாருடி, உன்னோட ஸ்டூடெண்ட்டோட அப்பா செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. பேசாமல் நீ அவங்களையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ. அக்கா, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, இப்படியெல்லாம் பேசாத. யமுனாவும், என்ன அக்கா சொல்கிறது கரெக்டாக தானே இருக்கு. நீயும் எனக்கு கல்யாணம் வேண்டாம் அது இதுன்னு சும்மா உளறிக்கிட்டு இருக்க. உனக்கு ஏற்கனவே கனவுல வர்ற ஆள் மாதிரியே இவங்க இருக்கிறதா தோணுதில்ல? ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? அப்போது இதுலேருந்து உனக்கு என்ன தெரியுது? உன் கனவுல வர்ற ஆள் தான் உன்னோட ட்ரீம் பாய். பேசாமல் நீ இவங்களே கல்யாணம் பண்ணிக்கோ. எல்லாமே கரெக்டாக இருக்கும். இவங்க பேசுகிறத பார்த்தாலும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அம்மாவுக்குமே இவங்கள ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்புறம் எதுக்காக நீ யோசிக்கணும்? இல்லை, நீங்கள் இப்படி பேசுகிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்குது. என்ன, எதுக்காக டவுட் பட்டுக்கிட்டு இருக்க? இல்லை, அம்மா தான் இவங்கள பார்த்த உடனே பைத்தியமாயிடுச்சுன்னு நினச்சேன். ஆனால் நீங்களும் அப்படி ஆயிட்டீங்கன்னு 2 பேரையுமே கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கங்காவோ, இங்கே பாருடி, நீயே சொல்லு. நல்லா பாரு, அவங்க உண்மையாகவே ஹேண்ட்ஸமாக தானே இருக்காங்க. காவேரியும், ஆமாம், பார்க்க ஹேண்ட்ஸமாக தான் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் அவங்கள காதலிச்சு கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன். முக்கியமாக கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அதில் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகுறாங்க. கங்கா யமுனா கிட்ட, என்னடி இவ்வளோ பேசுனதுக்கு அப்புறமாவும் இவ இப்படி பேசிட்டு போறா? இவளுக்கு ஞாபகமே வரலனாலும் எப்படியாவது விஜய் கூட அவளை சேர்த்து வச்சிடலான்னு பார்த்தா எதுவுமே நடக்காது போலையே. அக்கா, இங்கே பாரு, நம்மக்கிட்ட வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு அங்கே ஓரமாக நின்று அவள் விஜயை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆமாம், விஜயை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. சரி சரி, அவளுக்கு அப்போனா விஜயை பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு போலையே. ஆமாம், அவளுக்கு ஆரம்பத்துலேருந்தே விஜயை பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதை நம்மக்கிட்ட தான் காட்டாமல் இருக்கா. முதல்லையும் இப்படி தானே அவள் பண்ணா, இப்போயும் அதே தான் நடக்க போகுது. நீ எதுக்கும் வருத்தப்படாத. விஜய் மாமா காவேரி கூட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக காவேரியோட மனசு முழுசாக மாறிடும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீ வா, நம்ம போய் கேக் சாப்பிட்லான்னு அவங்க கேக் கட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. விஜயும் அவங்கக்கிட்ட வந்து, என்ன 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் இப்போது எங்கே இருக்கீங்க? கங்காவும் அவங்க இருக்கிற இடத்த சொல்லிட்டு, குமரன் மாமாவும் நாங்களும் ஒரு கடை வச்சுருக்கோம். இப்போ கடையும் நல்லா போய்கிட்டு இருக்கு. யாழினியும் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கா. பரவாயில்லையே, உங்கள் குடும்பம் நல்லபடியாக செட்டில் ஆயிடுச்சு போலையே. ஆமாம், குமரன் பிரதர் வெளிநாட்டிலேருந்து எப்போ வந்தாங்க? அதெல்லாம் 5 வருஷம் முன்னாடியே வந்துட்டாங்க. காவேரிக்கு ஆக்சிடென்ட் நடந்த விஷயத்த ஒரு வழியாக அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம். அப்புறம் அவங்களுமே இந்த விஷயத்த கேட்டுட்டு உடனடியாக காவேரிக்காக இங்கே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா நானும் நடந்ததுக்காக அவங்கக்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டேன். பரவாயில்லையே, கோதாவரிக்கே மன்னிப்பெல்லாம் கேட்டு சமாதானப்படுத்த தெரியுமா என்ன? இங்கே பாருங்கள், உங்களோட பழைய கிண்டல் உங்களை விட்டு போகவே இல்லை. எப்படியோ இப்போ எங்களோட லைஃப் நல்லபடியாக இருக்குது. உங்களதும் சீக்கிரமாக மாறிடும். உடனே விஜயும், ஆமாம், அதுக்கு தான் நானும் ஆசைப்பட்றேன். சரி யமுனா, நிவினும் நீயும் சமாதானம் ஆயிட்டீங்களா? அதெல்லாம் எப்போவோ ஆயிட்டோம். அப்புறம் ஒரு குட் நியூஸ், நான் எப்படியோ எக்ஸாமில் பாஸ் பண்ணி டெப்யூட்டி கலெக்டராக ஆகிட்டேன். இன்னும் ஒரு மாதத்தில் எனக்கு போஸ்டிங். வாவ், சூப்பரான செய்தி சொல்லியிருக்கீங்களே. பரவாயில்ல, நீ சொல்லிக்கிட்டே இருந்த எப்படியாவது ஆயிடுவியோ மாட்டியோன்னு எனக்கே டவுட் வந்துச்சு. பரவாயில்ல, டெப்யூட்டி கலெக்டர் ஆகிட்ட, அடுத்து கலெக்டர் தான். நல்லா பெரிய லெவலுக்கு போகணும். கங்க்ராஸ்ன்னு சொல்ல யமுனாவும், தேங்க்ஸ் மாமா, நீங்களும் கூடிய சீக்கிரம் அக்கா கூட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். உங்களுக்கும் கங்க்ராஸ்ன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி 3 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்கத தூரமாக பார்த்து காவேரியுமே, என்ன இவங்க நம்ம அம்மா கூட தான் ரொம்பவே சகஜமாக பழகுனாங்க, கேஷுவலாக பேசுகிறாங்கன்னு பார்த்தா இப்போது நம்ம அக்கா தங்கச்சி கூடயும் இப்படி பழகிட்டு இருக்காங்க.
அவளுங்களும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே இந்த ஆளை நம்மளோட குடும்பத்துக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு எனக்கு டவுட் வருதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அங்க காவேரி இருக்கிற ஞாபகமே இல்லாம சாரதா, மாப்பிள்ள வாங்க இந்தாங்க இதை சாப்பிடுங்கன்னு அவங்கள மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு காவேரிக்கு என்னமோ செம்ம ஷோக்கா இருந்தாலும் அங்க கங்காவும் யமுனாவும் கேஷுவலா தான் இருக்காங்க. அதனால அதிர்ச்சியில காவேரியும் அவங்க என்னதான் பேசுறாங்கன்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்க விஜயும், சரி சரி எதுவா இருந்தாலும் கொஞ்சம் மெதுவா பேசுங்க, காவேரி காதுல விழுந்துற போகுது. ஆமா, இப்போ இன்னைக்கு என்ன சமையல்? நான் சொன்னதெல்லாம் செஞ்சீங்க தானே? நீங்க சொன்னபடி காவேரிக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே செஞ்சிட்டோம். அப்புறம் பேசாம நம்ம எல்லாரும் சேர்ந்து பக்கத்துல எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாமா? காவேரிக்கு பிடிச்ச இடத்துக்கு போகலாம். அங்க போயிட்டு அவகிட்ட ஏதாவது பேசினா கொஞ்சம் அவளோட மனசு மாற வாய்ப்பு இருக்குல்ல? ஆமா ஆமா, நான் ஏற்கனவே ஒரு இடத்த பார்த்து வச்சிருக்கேன். அங்க போயிட்டு இதெல்லாம் நம்ம பண்ணலாம். நீங்க இப்படி பேசுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பண்ணோம்ல, அதையே மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணலாம். என்ன டாக்டர் கிட்ட நான் இப்பதான் பேசிட்டு வந்தேன். ஏற்கனவே நடந்த விஷயத்த நம்ம ரீக்ரியேட் பண்ற மாதிரி அதே மாதிரி எல்லாருமே நடந்துக்கிட்டோம்னா கண்டிப்பா அவளுக்கு தேஜாவோ மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகம் வர வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அவ கனவு காணும்போது கூட கனவு மூலியமா அவளுக்கு உண்மையாவே அவளோட லைஃப்ல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வரும். அதனால நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு டாக்டர் சொன்ன அட்வைஸ் எல்லாத்தையுமே சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த விஷயம் எதுவுமே காவேரிக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக ரொம்பவே சீக்ரெட்டாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம காவேரி தான் இவங்க என்னதான் பேசுகிறாங்கன்னு ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல. அதனால இவங்க எல்லாரும் என்ன பேசுகிறாங்கன்றத முழுசாக காவேரி கேட்டுட்டு ஷாக்கிங்கோட, ஆமாம் இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? சாரதாவும், இல்லையே ஒன்றும் இல்லை, சும்மா நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். தம்பி சும்மா அவங்களோட அம்முவை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா நீ ட்ராமா போடாத, நீங்கள் எல்லாரும் என்ன பேசுனீங்கன்றத நான் கேட்டுட்டு தான் வந்தேன். உண்மையை சொல்லுங்க, உண்மையாகவே நீங்கள் யாரு? உங்களை எனக்கு ஏற்கனவே தெரியுமா? உங்கள் எல்லாருக்கும் இவரை தெரியும், கரெக்டு தானே? அப்புறம் இந்த மறந்து போன என்னோட 2 வருஷம் ஞாபகத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக தானே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அம்மா நீ சொல்லுமா, இவங்க முதல்ல யாரு? இவங்க நமக்கு என்ன உறவு? நீ இதை சொல்லலை அப்புறம் நான் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன காவேரி, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. அம்மா எனக்கு தெரியும், நான் தான் சொல்லிட்டேன்ல, நீங்கள் எல்லாரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்கன்றத நான் கேட்டுட்டேன். ஏதோ டாக்டர் என்னோட ஞாபகத்தை மறுபடியுமே கொண்டு வரதுக்காக அதை பண்ண சொன்னாங்க இதை பண்ண சொன்னாங்கன்னு இப்போ தானே இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நீ எதுக்காக இவங்கள மாப்பிள்ளன்லாம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? உண்மையை சொல்லுமா, இங்கே என்ன நடக்குது? இங்கே பாருங்க சார், உண்மையாகவே உங்களை எனக்கு யாருன்னே தெரியல. நான் ஏற்கனவே உங்ககிட்ட எனக்கு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதனால நான் 2-3 வருஷம் ஞாபகத்தை இழந்துட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஒருவேளை அதை வச்சு நீங்கள் ஏதாவது என்னோட குடும்பத்துக்குள்ள ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா என்ன? இப்போ உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? ஒருவேளை இந்த விஷயத்த வச்சு தான் நீங்கள் என்னோட மொத்த குடும்பத்தையும் இப்படி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அக்கா சொல்லுங்க, இவங்கள பார்க்கறதுக்காக தான் ஒருவேளை நீங்கள் இங்கேயே வந்தீங்களா என்ன? கங்காவும், ஏய் எதுக்காகடி நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எதுக்கெடுத்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காத. இங்கே பாருக்கா, நான் எல்லாத்தையுமே கேட்டுட்டேன். இதுக்கு மேலேயும் நீங்கள் என்னை டைவர்ட் பண்ணுற மாதிரி பேசாதீங்க. உண்மையை சொல்லுங்க, முதல்ல இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? இவங்க யாரு? யமுனாவும், அக்கா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இங்கே பாருடி, இப்போ சொல்ல போறீங்களா? இல்லைன்னா எனக்கே தெரியாது, உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். முதல்ல வெளியே போங்க அப்படின்னு அவங்க உடனடியாக கோவத்தில் விஜயை அங்கேருந்து தள்ளிவிட, இதை பார்த்துட்டு கடுப்பான சாரதாவும், வாயை மூடிடி, அந்த தம்பி உனக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கு. நீ ஏற்கனவே பழைய ஞாபகத்தெல்லாம் இழந்துட்டல்ல, அதனால தான் இதை பற்றி நான் அந்த தம்பிக்கிட்ட பேசினேன். அந்த தம்பியும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர்கிட்ட பேசிச்சான். அவங்க தான் சொன்னாங்க, உனக்கு அந்த ஞாபகத்தெல்லாம் வர வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு. அதை தான் இந்த தம்பி எங்ககிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. தேவையில்லாமல் உங்ககிட்ட சொல்லி உன்னை எதுக்காக டென்ஷன் படுத்தணுன்றதுக்காக தான் நாங்கள் மட்டும் இதை பேசிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் உன் அக்காவும் உன் தங்கச்சியும் அவங்களுக்காக ஒன்றும் வரல, உனக்காக தான் வந்தாங்க. அதுவும் வந்து உனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்க. தேவையில்லாமல் மற்றவங்களோட மனசை புரிஞ்சுக்காம எதுக்காக எல்லாரையுமே இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க? அந்த தம்பியும் உன்னோட உடம்பு குணமாகணுன்றதுக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்து எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கு தெரியுமா? ஏண்டி அந்த தம்பியை கூட உன்னால் புரிஞ்சிக்க முடியாதா என்ன? உனக்கு என்னதான் ஆச்சு? ஏன் மற்றவங்க எல்லாரையுமே இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன்னு கண்ணா பின்னான்னு காவேரியை திட்ட, இதை கேட்ட காவேரியும் ஷாக்கிங்கோட விஜயை பார்க்க, விஜயும், சச்சா அவங்கள எதுக்காக திட்டுறீங்க? அவங்க கேட்கறதும் கரெக்டு தானே. நம்ம ஏதோ அவங்க கிட்டேருந்து மறைக்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கரெக்டு தான்.
உங்களுக்கு எல்லா ஞாபகத்தையுமே வர வைக்கிறதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இதில் உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் இதை பற்றி உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை. நீங்களுமே அப்பப்போ பழைய ஞாபகங்கள் வரலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதனால தான் அம்மு ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறதுக்கு நீங்க தான் காரணம். அதனால உங்களையுமே சந்தோஷப்படுத்தலாம்னு நினைச்சேன். மற்றபடி இந்த விஷயத்துல உங்களை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக நான் எதையுமே பண்ணல. அப்படி ஏதாவது தப்பு பண்ணியிருந்ததா நீங்க நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. நாங்க இப்பவே இங்க இருந்து போயிடுறோம். அம்மு இங்க வான்னு அவங்க உடனடியா அம்மாவை கூட்டிட்டு அங்கிருந்து போக பார்க்க, ஆனா சாரதாவும் தம்பி நீங்க நில்லுங்க. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க இங்கேருந்து போகிறதுக்கு? ஏ காவேரி, உனக்கு இது பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் உன்னோட உடம்ப சரிப்படுத்துறது எங்களோட பொறுப்பு. அதனால தான் நாங்கள் இத்தனை 5 வருஷமா உனக்கு எந்த உதவியுமே பண்ணலை. அந்த தம்பி சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இதுக்கப்புறமாவும் உன்னை அப்படியே விட்டு வைக்க முடியாது. கூடிய சீக்கிரம் நீ மறந்ததெல்லாம் உனக்கு நீ விருப்பப்பட்டாலும் சரி படலனாலும் சரி ஞாபகத்துக்கு வந்துதான் ஆகணும். அதுக்காக நாங்கள் சொல்கிறத நீ செஞ்சுதான் ஆகணும். அப்படி மட்டும் செய்ய மாட்டேன்னு சொன்னேன் உனக்கு அம்மானு ஒருத்தி இல்லைன்னே நினச்சிக்கோ. இங்கே பாருங்கடி, இவ மட்டும் நான் சொல்கிற பேச்சை கேட்கலனா என்னை உங்கள் கூடயே கூட்டிகிட்டு போயிடுங்க. இவ கூட இதுக்கு மேலே நானும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோட காவேரியை தொட்ட. காவேரியும் கண் கலங்கி போய் என்னம்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? எனக்கு ஏதோ டவுட் வந்துருச்சு. இவங்க நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சவங்கன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா என் கனவுல கூட இவங்க வந்திருக்காங்கன்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. இங்கே பாருடி, உன் கனவு பிரச்சனையை அப்புறமா பார்த்துக்கலாம். முதல்ல நாங்கள் சொல்கிறத நீ நம்பினா போதும். அதுக்கப்புறமா உன் கனவுல என்ன வருதுன்றத நீ டாக்டர்கிட்ட சொல்லு. டாக்டர் மூலயமா எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிடலாம். சரிம்மா, இப்போ நான் என்ன பண்ணணும்? நீ எதுவுமே பண்ண வேண்டாம். நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்குறோம். நீ அமைதியாக நாங்கள் பண்ணுறதுக்கு சம்மதம் தெரிவித்தா மட்டும் போதும். உண்மையாகவே நீ என் பொண்ணாக இருந்திருந்தா என்னோட பேச்சை நீ கேட்டிருப்ப. சொல்லு, நீ என் பொண்ணு தானே? என் பேச்சை நீ கேட்பியா மாட்டியா? கண்டிப்பாக கேட்குறம்மா. நீ என்னோட நல்லதுக்காக தான் நான் பண்ணுற. ஆனால் எது பண்ணாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணுமா. எனக்கு ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் குழப்பத்தை தருது. இதில் நீங்கள் வேற அது இதுன்னு எனக்கு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதனால நான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன், அவ்வளோதான். இங்கே பாரு, எல்லாத்துக்கும் கோவப்பட்டால் மட்டும் அதுக்கு சொல்யூஷன் ஆகிடாது. கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருன்னு அவங்க காவேரியை ஒரு வழியாக டைவர்ட் பண்ணி அமைதியாக்கிடுறாங்க. காவேரியும் அவங்க சொன்னது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஒரு வழியாக சமாதானமும் ஆயிடுறாங்க. ஸோ கைஸ், இதுக்கப்புறமா எப்படியோ விஜய் ஆசைப்பட்டபடியே காவேரிக்கு எல்லா ஞாபகத்தையுமே கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் என்ன, இப்போ புதுசாக ராகவோட என்ட்ரி வேற வந்திருக்கு. அதனால அவங்களோட லைஃப்பில் மறுபடியுமே பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அந்த பிரச்சனைகள்லேருந்து 2 பேரும் இல்லை இப்போ அம்மாவோட சேர்ந்து 3 பேரும் எப்படி தான் தப்பிக்க போகிறாங்கன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.